கோவம். ரேஜ் இஸ் அ வெரி ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு எமோஷனில் கோவம் ஏன் வருது? இயலாமை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த கோவம் ரொம்ப ஜாஸ்தியாக வெளிப்படுறது. when you don't have control over things, when you are not able to control certain things. இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால் உனக்கு என்ன கோவம் வருது? ஒரு விஷயம் ஒரு ஆள் சொல்கிறது கேட்கல, ஓகே, ஜஸ்ட் ஒரு ஒரு அப்பா ஒரு பையன்கிட்ட சொல்கிறது, அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறது கேட்காம கோவப்பட்டு அடிக்கிறது. ஏன்? பிகாஸ் he is not able to control an outcome that he was predicting. அண்ட் அதனால் அந்த கோவம் வெளிப்படுது. அந்த கோவம், அந்த வெளிப்படுத்தப்பட்ட கோவம் சில நேரங்களில் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் அன்கண்ட்ரோலபிள். பட் ஒரு அப்பா ஒரு பையனை அடிக்கும்போது அது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை அடிச்சிடுறது. ஆனால் அதே அப்பாவுக்கு அவரோட ஹைரார்க்கியில் மேலே ஆஃபீஸில் இருக்கிற ஒரு மேனேஜர் அதேமாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது அதேமாதிரி அடித்து கொல்லணும்லாம் தோணும். பட் கண்ட்ரோல் பண்ண முடியும்ல? ஐ மீன், இட்ஸ் ஜஸ்ட் ஹைபோதசிஸ் தியரி தட் anger can be managed when you are not on higher power. உனக்கும் மேலே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உன்னால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் உனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான்னா, who is someone who is beneath you, you tend to dump that anger towards another person. நானே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு கோவம், என்னோட இயலாமையினால் எனக்கு அந்த கோவத்தை வந்துட்டு வெளிப்படுத்த முடியாமல் நான் எனக்கு அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் மை ஓன் மூட், ஸோ ஐம் ஜஸ்ட் journaling this so that it will be a bit more easier for me to manage it. And it's another beautiful day and the scene setting is really good. You guys can see. என்ன கோபம் ஒரு எனர்ஜி தானே. It can neither be created nor destroyed, but if you can try to change it, shift to a place. அப்போது ரொம்ப ஒரு கான்ஸ்டன்ட்லி ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே அந்த கோவம் இருந்துகிட்டே இருந்துச்சு. தென் ஐ டிசைடட் அண்ட் ஐ வாஸ் லைக் வண்டி வந்துட்டே இருந்தது, கோவம் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஐம் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் இட். சாப்பிடல, ஒரு அன்கண்ட்ரோலபிளான ஒரு சிச்சுவேஷன், அண்ட் ஐ எம் நாட் ஏபிள் டு பிஹேவ் த வே ஐ வாண்ட் டு. அண்ட் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு தோணுச்சு ரூமுக்கு போக போகிறோம். ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் நோ தட் ஒரு 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 செகண்ட் போதும் அந்த எமோஷன் ஜஸ்ட் வேனிஷ் ஆகிறதுக்கு. அப்போ வந்த ஒரு மூமெண்ட் தான், வீட்டுக்கு போகிறேன், எனக்கு சமைச்சு நான் சாப்பிட போகிறேன். அண்ட் ஐம் கோனா கோ அண்ட் சிட் அண்ட் வாட்ச் அ சீரீஸ் அண்ட் லைஃப் இஸ் குட். தட்ஸ் ஆல் ஐ ஹேட் டு டெல் மீ டு கன்வின்ஸ் மீ தட் இட் இஸ் ஓகே. என்னோடய டைம் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தோணுது, என்னோடய டைம் என்னோடய ஃப்ரீடம் என்கிட்ட இருக்குது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் கிளாட் அபவுட் இட், ஐம் கிரேட்ஃபுல் அபவுட் இட். ஸோ வெண்ட் அவுட் முடிஞ்சிடுச்சு, நல்ல ஸ்பேஸ், நல்ல டைம்.